இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, கோழிப்பண்ணை ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அண்ட் அன்னையரு பப்ளிக் ஸ்கூல் ஏற்கனவே சொல்கிறப்ப அன்னையரு பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங், ஒரு லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும், ஒரு கிச்சன் வந்துடும், ஒரு பெட்ரூமே வந்துடுவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக, ஆனால் ஸ்பேஷியஸாக சொல்கிறேனே தவிர லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா சொல்ல மாட்டேன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லேண்ட் ஏரியா தாங்க. இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1151, அதாவது 1151 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட அரை கிரவுண்டுக்கு ஒரு 49 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குங்க. அதே இதுவில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1739 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட முக்கால் கிரவுண்டுக்கு பில்டப் ஏரியா மட்டுமே நமக்கு வந்துடுங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்க. ஏன்னா நம்ம எத்தனை வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டி தானேங்க. கண்டிப்பாக ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் இந்த மாடம்பாக்கம் லொக்கேஷனில் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு சாய்ஸே இருக்காதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்றது தெரியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாடம்பாக்கமில் ஒரு மெயினான ப்ரைம் லொக்கேஷனில் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க. நியூ ஹவுஸ், அதுவும் 3 BHK. கிட்டத்தட்ட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கிரவுண்டு கிட்ட லேண்ட் ஏரியா மட்டும் வந்துடுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி நான் உங்கள் கிட்ட வந்து சேர்க்குறேங்க. கமெண்ட்டில் சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் நீங்கள் எந்த லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி வரும்போது உங்களால் உடனே ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிக்கவும் முடியும். ஸோ அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றுமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தாங்க இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கார்னர் சைட், 2 சைடுமே நமக்கு ரோடு வரும். நார்த் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நமக்கு மெயின் டோர் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே ஒரு கேட்டுமே கொடுத்துருக்காங்க. 2 சைடு ரோடுன்றதால நமக்கு வென்டிலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஏர் சர்க்குலேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். சன்லைட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு 24 ஃபீட் ரோடு வரும். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் ரோடு வரும். 30 ஃபீட் அண்ட் 24 ஃபீட் ரோடு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. இது பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க. ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இந்த கர்வ் வந்து தான் அவங்க ஆகணும். ஏன்னா ரோடு இருக்குன்றதால ஸ்கொயராக கட்ட முடியாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல SSTயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு அந்த சைடில் ஒரு கேட் வந்துடும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கான நீங்கள் ஒரு இனோவா டைப்பில் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னாலும் தாராளமாக நிறுத்தலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான். வீட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எலிவேஷன் லைட்டாக ஒரு பார்த்துருங்க. எலிவேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு நார்மலான எலிவேஷனாக இருந்தாலும் கார்னர் சைட்டுக்கு எப்படிலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தான் பண்ணிருக்காங்க. அப்படியே வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ், வீட்டு உள்ளே போகிறதுக்காக கார் பார்க்கிங்க்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காகவும் இருக்கும். கார் பார்க்கிங் டைலுமே போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்புமே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் செப்டி டேங்க்குமே வந்துடும். 3 ஃபேஸ் EB கனெக்ஷன், அதுக்கான மீட்ரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை க்ளோஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க. ரோடு ஹைட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்து ஒரு 3 அடி ஹைட்டு தூக்கி தான் கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைப்பில் போட்டிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்தமா இருக்குது. மெயின் டோர் ஆனால் உள்ளே வந்தோடனே சின்னதாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் அந்த மாதிரி வைக்க தந்தால் வச்சுக்கலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் தீக்கோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோர் தான், ரொம்ப நல்லா இருக்குது. மைல் டிசைன் தான் போட்டு அப்படியே உள்ளே போயிடலாம்.
உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா, உள்ள திங்ஸ் இருக்குது. அதனால் என்னால் அந்தளவுக்கு ஷோ பண்ண முடியல, உங்களுக்கு விசிபிள் ஆகுமான்ட்டு. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிச்சு, ஃபிட்டிங் சார் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் செகண்ட் கோட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. லிவிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் மட்டும் மொத்தம் 4 விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஒரு வீட்டில் வந்து 4 விண்டோ கொடுக்குறாங்க, அதுவும் லிவிங் ஏரியாலனா அப்போ வென்டிலேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், சன்லைட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஆப்போசிட்டில் 1, இந்த சைடில் 2, அப்படியே நமக்கு பேக் சைட்லையும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இது எல்லாமே பண்ணிருக்காங்க. இவ்வளோ வென்டிலேஷனுக்கு இதை கொடுத்தா எங்கடா ஷோகேஸ் வைக்கிறது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஷோகேஸ் வைக்கிறதுக்கு அதுக்கான தனியாக ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் கீழே நமக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்டரி இன்வெர்டர் நீங்கள் வைக்கிறீங்க அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் வுட் ஒர்க் போட்டு க்ளோஸும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்காக ப்ரொவிஷன், வாஷிங் மிஷின் வைக்கிறதா இருந்தால் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வுட்டில் தான் டோர் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்படியே வாங்க. ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 வெர்டிக்கல் டைல்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். அண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ஆஃப்டர் ஒர்க் ஒன்றுமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஒர்க்குமே முடிஞ்சிடும். ஏன்னா வீடு பால் காசணும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி இதில் இந்த வாலில் இப்போ தான் பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ட்ரிப்பர் பாயிண்ட் இருக்குது, அதை காமிக்க முடியல. அப்படியே வந்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு பெட்ரூம், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 11க்கு 14 சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. விண்டோவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு விண்டோ வந்துடும். 3 விண்டோ கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைடுமே. இந்த சைடில் ஒரு பெரிய 2 விண்டோ பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக செல்ஃப் அண்ட் லேஃப்ட் இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இது வாங்கும்போது வுட் ஒர்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா மாடலர் கிச்சன் அது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பெட்ரூம் உங்கள் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுக்குறீங்கன்னா ஏஜ்டு பர்சன் யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன், இந்த வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டை சுற்றியே செட்பேக் கொடுத்துருக்காங்களா, அதுவும் இல்லாமல் இது ஆல்ரெடி கார்னர் பிளாட் வேறு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நமக்கு விண்டோ கொடுத்து வென்டிலேஷனுக்கு. ஏன்னா ஒரு வீடுனாலே முதல் விஷயம் சன்லைட் உள்ளே வரணுங்க, 2வது வெளியில் இருக்க காற்று உள்ளே வரணும், அப்படியே டம்ப் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் ரொம்ப அது ப்ளஸ் பாயிண்ட். இது சமைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல சிம்னி எதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்கான இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி. அண்ட் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்மே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் பாயிண்ட்டுக்கானது செல்ஃப் அண்ட் ஸ்லாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் அந்தளவுக்கு உள்ளே கவர் ஆகிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி கிட்ட உள்ளே வர மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்ஸ் எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங், ஒரு லிவிங் ஏரியா, லிவிங் கம் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும், ஒரு கிச்சன் வந்துடும், ஒரு பெட்ரூமே வந்துடுவாங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக. ஆனால் ஸ்பேஷியஸாக சொல்கிறேனே தவிர லேண்ட் ஏரியா அண்ட் பில்டப் ஏரியா சொல்ல மாட்டேன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லேண்ட் ஏரியா தாங்க. இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1151, அதாவது 1151 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட அரை கிரவுண்டுக்கு ஒரு 49 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குங்க. அதே இதுவில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1739 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட 3/4 கிரவுண்டுக்கு பில்டப் ஏரியா மட்டுமே நமக்கு வந்துடுங்க. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 3 BHKவா ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக, ஒரு பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே SSTயில் வந்துடும். வாங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது, ஒரு லிவிங் ஏரியா இருக்குது, பால்கனி இருக்குது. அதெல்லாமே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி ஏரியா, அதாவது பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியா. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆப்போசிட்டில் டிவி ஷோகேஸ் போட்டு, மெயினாக கீழே வந்து டிவி ஷோகேஸ்க்கான ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்படிதான் இல்லை, அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நல்ல ஒரு பெரிய ஷோகேஸாக போடுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா ஃபஸ்ட் ஃப்ளோரில்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை ரூம் செட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். இல்லை திங்ஸ் வைக்கிறதுக்காக இதை நீங்கள் உட்வொர்க்கில் போட்டு கவர் பண்ணுறீங்கனாலும் கவர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. பெட்ரூம் டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கூட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பாருங்கள், நமக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. 10க்கு 15 அந்த சைஸில் இருக்கும். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். 2 சைடுமே வென்டிலேஷனுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்வொர்க் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். பிவிசிலங்க வுட்டில் தான் போட்டிருக்காங்க, ப்ளஸ் வுட்டில் வரும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்டிக்கல் டைல்ஸ் போட்டிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் வரும். ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் எல்லாமே ஆக்சுவலாக அது வீடு பால் காசுறப்போ அது எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒன்ஸ் புக்கிங் பண்ணதுக்கப்புறம். இதில் ட்விஸ்டே இது என்னன்னு பாருங்கள், 2 டோர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 டோருமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மொத்தமாக 3 பெட்ரூம் தான். கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம். இது ரெண்டுமே பார்த்தாச்சா? இதில் ஒரு இது ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பால்கனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூமை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பால்கனிக்கு போயிடலாம். பார்த்தீங்களா, நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட. கீழே அட்டாச் பாத்ரூம் வராது, மேலே அட்டாச் பாத்ரூமோட வரும். 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. கீழே என்ன பார்த்தோமோ அது அப்படியே மேலே வர மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃப் அண்ட் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமில் வெர்டிக்கல், ஒவ்வொரு பாத்ரூமுக்குமே வெர்டிக்கல் டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் அண்ட் ஒவ்வொரு இதுவுமே சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இந்தியன் ஸ்டைலில் கிளாஸ் செட் போட்டிருக்காங்க. டாய்லெட் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் போட்டிருக்காங்க. மீதி இருக்க 2 பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வரும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் 3 டாய்லெட் இருக்க ஒரு வீடு தாங்க இது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பால்கனி. பால்கனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். ஒரு பெட்ரூம் சைஸை விட பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக, காற்றுமே நல்லா வருது. அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குது. நமக்கு மழைன்னு சொல்லியிருக்காங்க. மழைனாலும் இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது மழை இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு பால்கனி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது ஒரு நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு ரூமாக கன்வெர்ட் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து பால்கனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி 2 சைடுமே கார்னர் சைட் பார்த்தீங்களா, கார்னராக இருக்க மாதிரி 2 சைடுமே பால்கனி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் வந்துடும். அதுக்கான ப்ரொவிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் முடிஞ்சிச்சு. நீங்கள் பேலன்ஸ் ஒரு 10% தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டுமே இருக்குது பாருங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் அதை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 பெட்ரூம், பால்கனி, ஒரு லாபி ஏரியா எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நான் பில்டப் ஏரியா, லேண்ட் ஏரியா சொல்லிடுறேன். 1151 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1736 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 1736 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. 1,20,00,000, அதாவது 1,20,00,000 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா 80% வரைக்கும் பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான விஷயங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் எங்ககிட்ட வச்சிருந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வீடுமே நான் பார்த்து எடுத்துன்னு வந்திருக்கேங்க. இந்த ப்ராப்பர்ட்டியும் அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லொக்கேஷன், ஏன்னா நான் கீழே லொக்கேஷன் சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்றது தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவுமே போட்டிருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எக்ஸாக்டான லொக்கேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கம் கோழிப்பண்ணை ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, கோழிப்பண்ணை ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ் வந்திருக்கு. அண்ட் அன்னையரூர் பப்ளிக் ஸ்கூல், ஏற்கனவே சொல்லிருப்பேன், அன்னையரூர் பப்ளிக் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க. எக்ஸாக்டாக 500 மீட்டர் தான். நான் டெரஸில் போயிட்டு அந்த ஸ்கூலுமே காமிக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுமே தெரியும். அந்த அளவுக்கு மெயினில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அகரம் 10லேருந்து பாரத் யூனிவர்சிட்டி போகிறீங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து பாரத் யூனிவர்சிட்டி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைம் தான். அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் மெயின் ரோடு வரும். மெயின் ரோட்லேருந்து அகரம் 10 அப்படியே போனீங்கன்னா
உங்களுக்கு பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் லா இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அதுவும் ப்ரைம் லொக்கேஷனில். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம டெரஸ்லேயும் நான் போய் காமிச்சிடுறேன். டெரஸில் காமிக்கும் போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றது. டெரஸில் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு நமக்கு சேஃப்டிக்கு ஒரு கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி. கூல் அண்ட் டைல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க, வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டுமே அடிச்சிருக்காங்க. அந்த கலராக பெயிண்டிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்னை அருள் பப்ளிக் ஸ்கூல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சைட்டுக்கு வரும்போது ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட லொக்கேஷன் கேளுங்க. லொக்கேஷன் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நியர்பையில் இருக்குன்ட்டு. சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குன்ட்டு. இந்த டைம்லேயே நீங்கள் ஒரு வீடு வாங்கினா தாங்க உண்டு இந்த லொக்கேஷனில். அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஐயோ இந்த வீடை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் மெயினில் வந்துடும். நீங்கள் வாங்கிறது ரொம்ப உள்ளே தள்ளி போய் வாங்குற மாதிரி இருக்கும். உள்ளே தள்ளி போனாலும் ப்ரைஸ் என்ன சொல்லுவாங்க, மினிமம் 2 கோடி 2.5 கோடி அந்த மாதிரி தாங்க இருக்கும். 1 கோடி 20 லட்சத்தில் தான் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் 2-3 வருஷத்தில். ஏன்னா இந்த ஏரியா அந்தளவுக்கு வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த மாடம்பாக்கம் லொக்கேஷனில் தான் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு சாய்ஸே இருக்காதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் பெஸ்ட்டாக இருக்கும், நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்றது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்காங்க, கான்க்ரீட்டில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான லேட்ரு மேலே போய் க்ளீன் பண்ணுறதுக்கான லேட்ருமே கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேப் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்பர்ட்டி போட்டுகிட்டே இருக்கோம், நல்ல ப்ராப்பர்ட்டி தான் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் எங்ககிட்ட டிமாண்டாக வைக்கிறீங்க பார்த்தீங்களா, ரெக்வஸ்ட்டாக வைக்கிறீங்க பாருங்கள், எனக்கு இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் போடுங்க, அதெல்லாம் போடுங்கன்ட்டு. நீங்கள் கேட்குற ப்ராப்பர்ட்டியை தான் உங்களோட கமெண்ட்டை படித்து ஒன்றுமே எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டியை நான் எடுத்துன்னு வந்து சேர்க்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்குமே கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை உங்களால் யூடியூபை ரெகுலராக பார்க்க முடியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.